வெல்கம் டு பப்பி கிச்சன். இப்போ ரொம்ப சுவையான ஒரு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு பூண்டு 25 உரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட்டாக கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், மல்லி 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், புளி அவங்க எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வறுத்துருங்க. வறுத்து விழுதாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் செய்யுங்க. அப்போ தான் அந்த காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உரிச்சிச்சு அந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி அந்த விழுதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சூப்பரான பூண்டு காரக்குழம்பு ரெடி. இந்த மாதிரி செய்யலைன்னா செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.